அடுத்தடுத்து கேட்ட துப்பாக்கி சத்தம், சுருண்டு விழுந்த மனித உடல்கள், காதுகளை துளைத்த மரண ஓலங்கள். ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன் பகல்காமில் பாகிஸ்தான் நடத்திய அந்த தீவிரவாத தாக்குதலின் தாக்கம் இன்னமும் நம் நினைவுகளை விட்டு மறையவில்லை. தொடர்ந்து பாகிஸ்தானின் இந்த கொடூர செயலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா கற்பித்த பாடத்தால் பாகிஸ்தான் நிலைகுலைந்து போனது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமைதி காத்து வந்த பாகிஸ்தான் திடீரென இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் தான் தற்போது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் கூறியது என்ன, இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இதனால் அதிர்ந்து போன பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் கடுமையான வார்த்தை போரை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தண்ணீரை ஒரு ஆயுதமாகவோ அழுத்த புள்ளியாகவோ இந்தியா பயன்படுத்தக்கூடாது என்றும், சிந்து நதிக்கரை பாகிஸ்தானின் உயிர்நாடி, எங்கள் தண்ணீர் உரிமையை பறிக்க முயன்றால் அதற்கு ஒட்டுமொத்த நாடும் தகுந்த பதிலடி கொடுக்கும் என பாகிஸ்தான் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. அது மட்டுமின்றி பகிரப்பட்ட நதி நீரை ஒருபோதும் ஆயுதமாக்க கூடாது என்றும், நீர்நிலைகளின் போக்கை மாற்ற முயன்றால் அது தெற்கு ஆசியாவின் அமைதியில் படுமோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும். போர்க்காலங்களில் கூட முறியடிக்கப்படாத இந்த ஒப்பந்தத்தை தற்போது இந்தியா தனிச்சையாக நிறுத்தி வைத்திருப்பது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என பாகிஸ்தான் மிரட்டியுள்ளது. இதற்கு இந்தியா கொடுத்த பதில்தான் பாகிஸ்தானை அதிர வைத்துள்ளது. பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது. பாகிஸ்தான் தனது மண்ணில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளை முழுமையாக ஒழிக்கும் வரை இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் முக்கிய நதிநீர் ஆதாரங்களுக்கு இந்தியா முட்டுக்கட்டை போட்டுள்ளதால் அந்நாட்டு விவசாயம் மற்றும் மின் உற்பத்தியில் திணறி வருகிறது. இந்த நிலையில் இந்தியா தனது கட்டுப்பாட்டில் உள்ள நதிநீர் ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.